வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன், அப்படியே ரைட்டிங் செஸ் கோச். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் வேரியேஷன். ஏற்கனவே அக்செப்ட் நான் ஓப்பனிங் நடத்திட்டேன். இதில் பார்க்க போகிறது டிக்ளைன், அதாவது பானை அடிக்காமல் எடுக்கிறது, இந்த அக்செப்ட் பண்ணாமல் விளாட்றது. இந்த வீடியோவில் ஒரு 5 ஓப்பனிங் ட்ராப்ஸ் கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் லெவலில் வந்து டாக்டிஸ் மெயினாக நீங்கள் கற்றுக்கணும். பின், ஃபோர்க்கு, ஸ்கீவர், டிஃப்ளெக்ஷன், இந்த மாதிரி டாக்டிஸ் நான் ஏற்கனவே ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இன்றைக்கி எந்த ஸ்க்ரீனில் இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். டாக்டிஸ் தெரியாமல் நீங்கள் செஸ் விளாண்டிங்கன்னா டோர்னமெண்ட் எல்லா கேம்லேயும் டாக்டிஸ்லேயும் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னென்ன டாக்டிஸில் வந்து கேம் லாஸ் ஆகுது இந்த கேம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேட்டிங் த்ரெட் கூட கவனிக்காமல் பிகினர் லெவலில் விளாடுவாங்க. அதை பீஸ் கோஆர்டினேஷன் ஆகிறது அதையும் இந்த இதில் சொல்லியிருக்கேன். பிகினர் லெவலில் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற பிளேயர்ஸுக்கும் டோர்னமெண்ட் பிளேயர்ஸுக்கும் உபயோகமானதாக இருக்கும். முழு வீடியோவும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோ, டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போமா? கேம் 1, D4, D5, C4, குயின்ஸ் கேம்பிட், C5. போன கேமில் வந்து அக்செப்ட் பார்த்தோம், இதில் அக்செப்ட் பண்ணலை. C5 ஆடுறாங்க. D கேப்சர், C5, நைட் F6 ஆடுறாங்க. நைட் F3, நைட் C6, பிஷப் G5, N E4, பிஷப் F4, Queen F5 செக்கு. இந்த நைட்டு NB D2, NB D2ன்னா இந்த நைட்டு, NF D2ன்னா இந்த நைட்டு. Queen capture C5. இப்போ வந்து நைட்டும் கியூனும் F2 மேட்டிங் அட்டாக் கவனிக்குது. இங்கே த்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. RC1 விளாட்றாங்க. இது வந்து பிளண்டர் மூவ். பிகினர் லெவலில் ஆப்பரண்ட் பீஸ் கோஆர்டினேஷனை கவனிக்காமல் விளாடுவாங்க. அப்போ சிம்பிளாக குயின் கேப்சர் F2வில் செக்மேட் ஆகுது. இந்த கேம் 8-3 ட்ராப். அது காரணம் வந்து மேட்டிங் அட்டாக்கை கவனிக்காது. D4, D5, C4, C6 ஸ்லாப் டிஃபென்ஸ், knight C3, E5, T capture E5, D4, N E4, bishop B4 check, bishop D2, bishop capture bishop, E2 check, queen capture the bishop D2. இந்த பொசிஷன் வந்து பிளாக் பிளேயர் வந்து ஒரு தவறான மூவ் ஆடுறாங்க. நைட் F9, அதாவது இந்த நைட்டை த்ரெட் பண்ணுறாங்க. இது பிளண்டர். இங்கே ஒரு டாக்டிக்கல் ட்ராப் இருக்குது, அதை கவனிக்கலை. ND6 செக்கு. கிங் F5 போகும்போது 4, அதாவது நைட் 4க்கு கவனிக்கலை. இதுக்கு தான் பிகினர் லெவல் பிளேயர்ஸ் டாக்டிஸ் ஸ்டடி பண்ணணும். பின், ஃபோர்க்கு, ஸ்கீவர், டிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த டாக்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸ் வராமல் தவிர்க்கலாம். இந்த கேமை ஒயிட் பிளேயர் ரன் பண்ணுறாங்க. கேம் 3 பார்ப்போம். D4, D5, C4, C5, E3, C pawn capture the D4 pawn, C pawn capture D5 pawn, Queen A5 check, Queen D2 மறைக்கிறாங்க. Queen capture D5, E capture D4, NC6. இந்த பான் வந்து ஐசோலேட்டட் பான், 2 பக்கமும் சப்போர்ட் கிடையாது. அதனால் இந்த பான் பேர் ஐசோலேட்டட் பான் பேர். நைட் F3, பிஷப் F5, நைட் C3, Queen A5, பிஷப் B5. இந்த நைட்டை பின் பண்ணுறாங்க.
E6, King side castle, இந்த நைட்டு ப்ரொடக்ஷனுக்கு இந்த நைட் விளாட்றாங்க. NE5, RD8. இந்த பொசிஷனில் ஒரு பிளேயர் ஒரு பிரில்லியண்டான மூவ் ஆடுறாங்க. ND5ன்னு, அதாவது இந்த நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி. இந்த நைட்டால் அடிக்க முடியாது, இந்த பானால் அடிக்க முடியாது, இந்த ரூகால் அடிக்க முடியாது. என்ன காரணம்னா கியூன் வந்து அன்ப்ரொடக்ஷனாக இருக்குது. கியூன் அடித்தா நைட்டால் அடிக்க முடியாது பின். ஸோ இப்போ வந்து கியூன் வந்து அன்சேஃப்டியாக இருக்குது. கியூன் இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, இந்த ஸ்கோர் வர முடியாது, வேறு எங்கேயுமே வர முடியாது. இப்போ பொசிஷனில் கியூன் ட்ராப்பில் இருக்குது. இது அடித்தாலும் லாஸ் தான். இப்படி அடித்தாலும் நைட் 4 வந்துடும். கியூன் இப்படி அடித்தா அப்பையும் கேம் லாஸ் தான். நைட் C7 செக்மேட். இந்த பொசிஷனில் கிங் எங்கேயுமே போக முடியாது, இங்கே எங்கேயுமே போக முடியாது. நைட் C7 செக்மேட். கேம் 4 D4 D5 C4 C6 ஸ்லாப் டிஃபென்ஸ். நைட் C3 நைட் F6 BG5 NE4 N capture A4 D pawn capture the A4. இந்த பொசிஷனில் ஒயிட் பிளேயர் ஒரு பிளண்டர் பண்ணுறாங்க. அதாவது இந்த செக் வீக்னஸ், டயகனல் செக் வீக்னஸ் கவனிக்காமல் E3 நடுறாங்க. இது பிளண்டர். ஏன்னா பிஷப் வந்து அன்ப்ரொடக்ஷன் பீஸ். கியூன் செக் டபுள் அட்டாக், பிஷப் லாஸ் ஆகுது. கியூன் D2. இது வந்து டாக்டிக்கல் மிஸ்டேக். இந்த டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கணும்னா நீங்கள் டாக்டிக்ஸ் பழகணும். கேம் 5 D4 D5 C4 குயின்ஸ் கேம்பிட். E5 பான் பிரேக் பண்ணுறாங்க. E3 E pawn capture the D4 pawn. E4 pawn capture the D4 pawn. Knight F6 bishop G5 pin. இது வந்து ரிலேட்டிவ் பின். bishop E6 C capture the D5 bishop capture the D5. Knight C3 Knight C6 N into D5 Queen capture D5. இந்த பொசிஷனில் ரெண்டு கிங்குமே அன்கேசல்டாக இருக்குது, சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குது. இந்த பிஷப் கேப்சர் நைட் F6 இது பிளண்டரும். பிஷப் B4 செக்கு. குயின் வச்சு மறைக்க முடியாது, குயின் லாஸ் ஆகிடும். கிங் E2 குயின் E4 செக்மேட். கிங்கால் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஒரு அருமையான ட்ராப்பில் மாட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.